வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி வேர்ல்டு சேனலுக்காக உங்களுடன் சத்யபிரியா ஜெயக்குமார். பூனை ஒன்று இளவரசனுக்கு எப்படி திருமணம் செஞ்சு வச்சுச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே போகலாமா? கதையோட இறுதியில் உங்களுக்கான விடுகதையும் முந்தைய விடுகதைக்கான விடையும் காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் கேளுங்க. தான் வளர்த்த இறகு இளவரசனுக்கு அந்த நாட்டு இளவரசியை திருமணம் செஞ்சு வைக்க நினச்ச பூனை முயல்களை கூப்பிட்டுட்டு அரசரை சந்திச்சிச்சு. அதுக்கப்புறமா 2வது முறையாக நரிகள் கூட்டத்தோட அரண்மனைக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அதுங்களோட ஊர்வலமும் பல ஊர்கள் வழியாக போச்சு. இதை பார்த்த மக்கள், என்ன வேடிக்கையாக இருக்குது, போன வாரம்தான் இந்த பூனை 50 முயல்களோட ஊர்வலம் போச்சு, இப்போ 50 நரிகளோட ஊர்வலம் போகுதே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஊர்வலம் அரண்மனையை போய் சேர்ந்துச்சு. காவலுக்கு இருந்த வீரர்கள் பூனைய அரசர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அரசரை பணிவா வணங்கின பூனை, அரசர் பெருமானே, இறகு இளவரசர் தங்களுக்கு அன்பளிப்பாக 50 நரிகளை அனுப்பி வைத்துள்ளார். இளவரசியாரை மணக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லுச்சு. வேலைக்காரர்களை கூப்பிட்ட அரசர், நரிகளை எல்லாம் ஒரு அறையில அடைச்சு வைங்க, எதுவும் தப்பிச்சு போகக்கூடாது, பூனைக்கு நல்ல விருந்து தரணும், அதுக்கும் ஏற்பாடு செய்யுங்கன்னு கட்டளை போட்டாரு. நரிகளை அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு வந்துச்சு பூனை. அங்க ஒரு அறையில முயல்களை கொன்னு தோலை உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வேலைக்காரங்க. முயல்கள் அழுது புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பெரும் கூச்சலையும் அலறலையும் கேட்ட நரிகள், அங்க என்ன சத்தம் அப்படின்னு பூனைய கேட்டுச்சு. அதுவா, 7 நாட்களுக்கு முன்னாடி இங்க சில முயல்கள் வந்துச்சான், தங்களோட குறைகளை அரசர்கிட்ட தெரிவிச்சாங்களாம். கவனமா கேட்ட அரசர் அதுங்களுக்கெல்லாம் நீதி வழங்கினதோடு மட்டும் இல்லாம பெரிய விருந்துக்கும் ஏற்பாடு செஞ்சாராம். விருந்துல வயிறு முட்டை முட்டை சாப்பிட்ட அந்த முயல்கள் தான் இப்படி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு, அதனாலதான் அந்த சத்தம் அப்படின்னு சொல்லிச்சு பூனை. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னபடி வேலைக்காரர் திறந்து விட்ட அறைக்குள்ள நரிகள் எல்லாம் நுழைஞ்சிச்சு. உடனே அவரு கதவை தாளிட்டு பூட்டு போட்டாரு. இப்பதான் நரிகளுக்கும் பூனை கிட்ட நம்ம ஏமாந்துட்டோங்கிறது புரிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஏற்பட போற கதியை நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. விருந்துக்கு வந்த பூனைக்கு அரசர் வரவேற்பு கொடுத்தாரு. விதவிதமான உணவு வகைகளை மேசை மேல பரிமாறினாங்க. உங்களோட இறகு இளவரசர் ரொம்பவும் சிறந்த வேட்டைக்காரரா இருப்பார் போல இருக்கே, அவர் கண்டிப்பா ஆற்றல் வாய்ந்தவராகவும் திறமசாலியாகவும் தான் இருக்கணும், இல்லாட்டி 50 நரிகளை உயிரோட பிடிக்க முடியுமா? என்னோட வேட்டைக்காரர்கள் கூட தான் நரி வேட்டைக்கு போறாங்க, பெரும்பாலும் வெறுங்கையோட தான் திரும்புவாங்க, சில சமயம் 1 இல்லாட்டி 2 நரிய கொண்டு வருவாங்க, ஆனாலும் அதோட மேல் தோல் எதுக்குமே பயன்படாத வகையில தான் கிழிஞ்சு வீணாகி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அரசர். அரசே, எங்க இளவரசர் வலிமை வாய்ந்தவர், வீர பராக்கிரமசாலி, இந்த உலகத்திலேயே அவரை மாதிரியான வீரம் கொண்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு புகழ்ந்துச்சு பூனை. அவர் மட்டும் எங்க அரண்மனைக்கு வந்தா இந்த அரண்மனைக்கு பெருமைதான், இளவரசிக்கு அவர் பொருத்தமானவரா இருப்பாரு, நான் அவரை சந்திச்சா திருமணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாரு அரசர். கண்டிப்பா அவரை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிச்சு பூனை. விலை உயர்ந்த ஏராளமான பரிசு பொருட்களை பூனைக்கு வழங்கினாரு அரசர். வீட்டுக்கு வந்த அந்த பூனை தூங்கிக்கிட்டு இருந்த அந்த இறகு இளவரசனை எழுப்பிச்சு. உனக்கும் இளவரசிக்கும் திருமணம் உறுதியாகிடுச்சு, நான் சொல்றபடி நட அப்படின்னு சொல்லிச்சு. மகிழ்ச்சியோட புறப்பட்ட அவனை பூனை வழிகாட்டினபடி கூட்டிட்டு போச்சு. 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து போனாங்க. வழியில பாலம் ஒன்றும் வந்துச்சு. பாலத்துக்கு அடியில நீ ஒளிஞ்சுக்கோ, நான் இதோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொன்ன பூனை ஊருக்குள்ள போன பூனை கவசங்கள் தொப்பிகள்னு நிறைய வாங்கிட்டு வந்துச்சு. எல்லாத்தையும் ஆத்துல போட்டுச்சு. இறகு இளவரசனே, நீ இங்கேயே இரு, நான் அரசரோட இங்க வருவேன், எங்களை பார்த்த உடனே நீ வெளியே வந்துடாத, நான் நல்ல உடைகளை உன்கிட்ட தருவேன், அதுக்கப்புறமா வெளியே வந்தா போதும் அப்படின்னு சொல்லிச்சு. நீ சொன்னபடியே செய்யறேன்னு அவன் ஒத்துக்கவும் அரண்மனைக்கு வேகமா ஓடிச்சு பூனை. அதை பார்த்த அரசர்,
இந்த முறையும் இறகு இளவரசர் வரவே இல்லையா அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டாரு. அரசே, இளவரசர் உங்களை பார்க்கறதுக்காக பெரும் படையோட வந்தாரு. வழியில ஆத்த கடக்கும்போது எல்லா வீரர்களும் மூழ்கிட்டாங்க. அவர்களோட தலைக்கவசங்களும் தொப்பிகளும் தான் மிதந்துக்கிட்டு இருக்கு. நான் எப்படியோ இளவரசரை காப்பாத்திட்டேன். ஆனா அவர் கொண்டு வந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஆத்திலேயே போயிடுச்சு. அவரோட உடைகள் எல்லாம் பாலானதுனால அவர் பாலத்துக்கு அடியில காத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு கொடுமை நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு பரபரப்போட சொல்லிச்சு அந்த பூனை. இறகு இளவரசருக்கு போய் இப்படி ஒரு கொடுமை என்னோட நாட்டுல நடந்துருச்சா? விலை உயர்ந்த ஆடைகளை எல்லாம் இப்பவே கொண்டு போங்க. வீரர்கள் அவருக்கு துணையா அணிவகுத்து வரட்டும். நானும் பூனை கூட வர்றேன்னு அரசர் புறப்பட்டாரு. வீரர்கள் புடைசூழ அரசனும் பூனையும் அந்த பாலத்தை வந்து சேர்ந்தாங்க. ஆத்துல நிறைய கவசங்களும் தொப்பிகளும் மிதந்துகிட்டு போறத அரசர் பார்த்தாரு. விலை உயர்ந்த ஆடைகளை இளவரசன் கிட்ட கொடுத்துச்சு பூனை. அவரும் ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தாரு. அரசர் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து அழகான வண்டியில அவரை உட்கார சொன்னாரு. கோலாகலத்தோட இளவரசரோட ஊர்வலம் தொடங்குச்சு. அரண்மனை வாசல்ல அரசியும் இளவரசியும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இளவரசிக்கு ரொம்பவும் பிடிச்சு போக 2 பேருக்குமே சீரும் சிறப்புமா திருமணம் நடந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா பூனைய கூப்பிட்ட அரசர், உங்க இளவரசரோட செல்வ செழிப்பை நான் பார்க்க விருப்பப்படுறேன். எப்போ உங்களோட நாட்டுக்கு போலாம்? நான் பெரிய படையோட அங்க வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. பூனை எப்ப வேணும்னாலும் புறப்படலாமேன்னு சொல்ல, அடுத்த வாரமே புறப்படுவோம் அப்படின்னு சொன்னாரு அரசர். என்ன செய்யலாம்னு சிந்தனை செஞ்சுச்சு பூனை. 2-3 அரக்கர்களுக்கு சொந்தமான ஏராளமான நிலங்களும் அரண்மனைகளும் ஒரு இடத்துல இருக்கிறது அதோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. எப்படியாவது அதையெல்லாம் இளவரசனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அரசரை ஏமாத்தணும்னு திட்டம் போட்டுச்சு பூனை. இளவரசர் தேர்ல உட்கார்ந்தாரு. அரசரும் பக்கத்துல உட்கார்ந்தாரு. பெரும் படை சூழ ஆரவாரத்தோட புறப்பட்டாங்க. பூனை வழி காட்டிக்கிட்டே முன்னாடி போச்சு. அங்க நிலத்துல நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்த பூனை, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய படையோட அரசர் ஒருத்தர் இங்க வருவாரு. இந்த நிலம் யாரோடதுன்னு உங்ககிட்ட கேட்பாரு. நீங்க இந்த நிலங்கள் எல்லாம் இறகு இளவரசரோடதுன்னு சொல்லணும். இத கேட்டா அரசர் சந்தோஷமா உங்களுக்கு நிறைய பரிசுகளை கொடுப்பாரு. அப்படி சொல்லாம அரக்கனோடதுன்னு உண்மையை சொன்னீங்கன்னா உங்களெல்லாம் கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரத்துல அரசரும் அங்க வந்தாரு. உழவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள பார்த்து, இந்த நிலம் யாரோடது அப்படின்னு கேட்டாரு. எல்லாருமே இறகு இளவரசரோடதுன்னு சொன்னாங்க. சந்தோஷப்பட்ட அரசர் அவங்க எல்லாத்துக்கும் பொற்காசுகளை கொடுத்தாரு. வழியில ஏராளமான ஆடுகளை நிறைய பேர் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த பூனை அவங்க கிட்ட போச்சு. அவங்க கிட்டையும் முன்னாடி சொன்னபடியே சொல்லிச்சு. அரசர் வந்து கேட்டப்போ எல்லா மந்தையும் இறகு இளவரசரோடது தான்னு அவங்க சொன்னாங்க. தன்னை விட இளவரசர் அதிக செல்வந்தரா இருக்காருன்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு அரசர். இனி இளவரசரோட அரண்மனைக்கு போலாம்னு அரசர் கேட்கவும் அரக்கர்கள் தங்கி இருக்கிற அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிச்சு பூனை. அங்க இருந்த அரக்கர்களை பார்த்து, உங்களுக்கு ஆபத்து வந்துடுச்சு, உங்களை கொல்றதுக்காக அரசர் பெரிய படையோட வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. வெளியே வந்து பார்த்து அவங்களுக்கு பெரிய படை வர்றது தெரிஞ்சிச்சு. பூனையே, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நீ தான் எங்களை காப்பாத்தணும்னு பூனை கிட்ட கெஞ்சினாங்க அரக்கர்கள். பூனை தோட்டத்தில் இருக்கிற வைக்கோல் போருக்குள்ள நீங்களா ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. அவங்களும் பூனை சொன்னபடியே அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வைக்கோல் போருக்கு தீ வச்சுச்சு பூனை. தீயில வெந்து எல்லா அரக்கர்களும் இறந்து போகவும் அரசரோட ஊர்வலம் அரக்கர்களோட அரண்மனையை அடையவும் சரியா இருந்துச்சு. இப்ப பூனை எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்துச்சு.
இளவரசரோட அரண்மனை ரொம்பவும் அழகா இருக்குன்னு சொன்னாரு அரசர். அப்புறம் இளவரசரும் இளவரசியும் ரொம்ப காலத்துக்கு அந்த அரண்மனையிலேயே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பூனையும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்துச்சு. அவ்வளவுதான். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கதை கேட்கும் பழக்கமுள்ள உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்ப விடுகதை பகுதிக்கு போலாமா? முந்தைய விடுகதை: பகலில் சுருண்டு கிடப்பான், இரவில் விரிந்து படுப்பான். அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை பாய். இன்றைய விடுகதை: சின்ன கதவுகள் எத்தனை தடவைகள் திறந்து மூடினாலும் ஓசை தராத கதவுகள். அது என்ன? இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தெரியாதவங்க அடுத்த கதை வரை காத்திருங்க. குழந்தைகளோட பெயரோ அவங்களுக்கு பிடிச்சவங்க பெயரோ கதைகளில் இடம்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்டோரி வேர்ல்டுன்னு டைப் பண்ணி பெயரை பதிவிடுங்க. ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ள அவங்களையும் அழைச்சிட்டு போகிறோம். நன்றி, வணக்கம்.